கூட்டணி வைத்தார்கள். அதே நேரம் கூட்டணி வெளியே வந்தார்கள். ஆனால் 99 என்ன காலியானா 150 உட்காருவான். அதுபோல நாங்கள் பிஜேபி விட்டு வெளியே வந்த உடனேயே உடனடியாக கூட்டணி அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். பாஜக கட்சியோடு கூட்டணி அமைத்தது. 5 ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தார்கள். அது பொருந்தும் கூட்டணியா அது பொருந்தாத கூட்டணியா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டும். அவர் தந்தை ஏற்படுத்திய அந்த கூட்டணியிலே முரசொலி மாறன் அவருடைய மாமா அவர்கள் அமைச்சராக 5 ஆண்டு காலம் இருந்தார். அதற்கு பிறகு அவர்களை எல்லாம் கவிழ்த்து விட்டு பிறகு 2004 சோனியா காந்தி காங்கிரசுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்தார். ஆகவே சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கைக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக அமைக்கின்ற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை அம்மா அவர்கள் அமைத்தார்கள். அமைத்த பிறகு அது வேண்டாம் என்று வெளியே வந்தார்கள். அதே போலதான் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கிறார்கள். காரணம், இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டுடைய அவல நிலை தெரியும், குடும்ப அரசியல் தெரியும், ஊழல் உங்களுக்கு தெரியும். அமித்ஷா அவர்களை பேட்டி கொடுக்கும் பொழுது 30,000 கோடி ஊழல் அமலாக்கத்துறை நடந்திருக்கும் சொல்லியிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே கரூர் பல முறை நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பகுதியிலே செந்தில் பாலாஜி உண்மையை பேசுபவர். எதில் பேசுவார்னா ஊழல் செய்தது சரியாக சொல்பவர் செந்தில் பாலாஜி. அவர்தான் அமைச்சராக இருக்கும் பொழுது, போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் பொழுது நாங்கெல்லாம் போஸ்டிங் போறதுக்கு பணம் வாங்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்ல அபிடவிட் கொடுத்து பணத்தை திரும்பி கொடுத்தவர். அவரே ஒரு முறை சொன்னார், அமலாக்கத்து 1000 கோடி என்றால் அது 40,000 கோடி என்று கூட சொல்லுவார்கள் என்று செந்தில் பாலாஜி சொன்னார். அதைத்தான் அமித்ஷா அவர்கள் அது குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த ஊழலை பற்றி அமித்ஷா சொல்லும் போது திமுக ஏன் இதுவரையில் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு இன்றைய தமிழக முதல்வர் மாநில சுயத்தை பேசுகின்றார், தமிழர் உரிமைகளை பேசுகின்றார். அப்படிப்பட்டவர் தைரியம் இருந்தால் 39,000 கோடி ஊழல் என்று பேசினாரே, பல ஊழல் எடுத்துக்கொண்டு அமித்ஷா அவர் மீது வழக்கத்தோட தயாரா? சாதாரண பேசினால் அதிமுக வழக்கு தொடுகின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கத்தோட தயாரா இருக்கிறாரா? இப்பொழுது அமைந்திருக்கின்ற இந்த கூட்டணியானது எடப்பாடி அவர்கள் சரியான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நீங்கள் முஸ்லீம் வாக்கு போகணும்னு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்றேன். கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வக்ஃபோர்டு பில் வரதுக்கு முன்னவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்தித்தார்கள். நாங்கள் கொள்கை கூட்டணியில் சிறப்பாக இருப்பவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்திற்காக உரிமை கொடுப்பவர்கள். புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அவர்கள் பக்கம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் கூட்டணி என்ற நிலைமை வந்த பொழுது கூட வக்ஃபோர்டு அந்த சட்ட மசோதா வரும்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட சேர்ந்த 4 உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். பேசுவோம் சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய மக்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆகவேதான் எங்களுக்கு எக்காலத்தை கொண்டும் இஸ்லாமிய சமுதாயம் சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல வாக்களிப்பார்கள், அவர்கள் சுமூகமான உறவு இருக்கிறது. இந்த தவறான செய்தியை இப்பொழுது ஊடகங்களிலே இப்பொழுது இந்த கூட்டணியினாக காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட வாக்கு குறைந்து விடும் சொல்வதெல்லாம் ஒரு விவாதத்துக்காக இருக்குமே ஒழிய மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள்.